எல்லாமே எல்லாமே ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை பில்ராத் மருத்துவமனையில் புதிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மையத்தை துவக்கி வைக்கிற இந்த அருமையான வாய்ப்பை தந்த பெருமதிப்பிற்குரிய இம்மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர், தலைவர், பாராட்டுதலுக்குரிய பண்பாளர் டாக்டர் ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மருத்துவ பெருமக்கள், குறிப்பாக இளங்குமுரன் உள்ளிட்ட மருத்துவர்கள், மரியாதைக்குரிய அம்மையார் கல்பனா ராஜேஷ் உள்ளிட்ட மருத்துவர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகை தந்த அன்புக்கினிய கிருஷ்ணமூர்த்தி, ஆனந்தம், சிவமணி உள்ளிட்ட நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பில்ராத் மருத்துவமனையின் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் மருத்துவர், பண்புமிக்க மனிதநேயம் உள்ள டாக்டர் ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்வதற்கான வாய்ப்பு எப்போதாவது கிடைக்குமா என்று தொடர்ந்து காத்து கொண்டிருந்தேன். அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. ஏன் நான் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க, எதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும்? அவர் இங்கே வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மையத்தை திறக்கிறாரு, அதுக்காக எதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும்? அதுக்காகவும் சொல்லணும். சென்னையின் ஒரு மருத்துவ கட்டமைப்பை இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும், அது வேறு. ஆனாலும் தனிப்பட்ட வகையில் அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்பது, 2006 சென்னை மாநகரின் மேயராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இந்த பொறுப்பு எங்களுக்கு அளிக்கப்பட்ட போது, நல்ல ஒரு பெரிய அது பொறுப்பு ஏற்றுக்கிற நேரத்திலேயே வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் பெரிய அளவில் சென்னையில் எங்கே பார்த்தாலும் அந்த மழையின் தாக்கத்தால், குறிப்பாக மழைக்கு வருகிற நோய்கள், டெங்கு மாதிரியான இந்த காய்ச்சல், சேற்றுப்புண் மாதிரி நிறைய உபாதைகள் மக்களுக்கு, அது குறிப்பாக குடிசை பகுதி மக்களுக்கு நிறையவே இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் மாநகராட்சியின் சார்பில் ஒரு 155 வட்டங்கள் அன்றைக்கு, அந்த 155 வட்டங்களிலும் 155 மருத்துவ முகாம்களை நடத்திட வேண்டும் என்று முடிவெடுத்து மாநகராட்சியில் இருக்கிற மருத்துவத்துறையின் கட்டமைப்பை அணுகிய போது, ஒரே நாளில் 155 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவது என்பது வாய்ப்பு குறைவு. அதற்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னு முடிவெடுத்தப்ப சென்னையில் ஒரு 3-4 மருத்துவமனைகளை நாங்கள் அணுகினோம். அணுகி நீங்கள் உதவ வேண்டும், இந்த வகையில் சென்னை மாநகராட்சியில் ஒரே நாளில் ஒரு 155 மருத்துவ முகாம்கள் உங்களோடு ஒருங்கிணைவதற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம் போன்றவைகள் இருக்கிறது. அதோடு சேர்ந்து இந்த மருத்துவமனைகளும் இதில் இணைய வேண்டும் என்று கேட்டபோது முதலில் அதற்கு ஓகே சொன்னவர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு ராஜேஷ் அவர்கள். அவர் சொன்னதன் அடிப்படையில் உடனடியாக அதற்கான ஏற்பாடை செய்து 155 வட்டங்களிலும் 155 மருத்துவ முகாம்கள் நடத்தி, அந்த 155 வட்டங்களில் ஒரே நாளில் 155 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதாலும், அதற்காக ஒரே நாளில் ஒரு 64,000 பேர் மருத்துவ பயன் பெற்றதாலும், சென்னை மாநகராட்சியின் அந்த 300 ஆண்டுகளுக்கும் மேலான அந்த மாநகராட்சி முதன்முறையாக இந்திய சாதனை புத்தகமான லிம்கா சாதனை புத்தகத்தில் அது இடம் பிடித்தது. சென்னை மாநகராட்சியின் அந்த 300 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு மிகப்பெரிய சாதனையை, கனவை நனவாக்கியவர்களில் முதன்மையானவர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ராஜேஷ் அவர்கள். அதற்காக அவருக்கு நான் தனிப்பட்ட வகையில் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தாலும், இது மாதிரியான ஒரு விழாவில் நன்றி சொல்வது என்பது பொருத்தமாக இருக்கும் என்பதால் தொடக்கத்திலேயே அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தொடர்ந்து இன்னொரு நாள் அவரிடத்தில் ஒரு சின்ன கோரிக்கை வைத்தேன். கார்பரேஷனில் வந்து 155 கவுன்சிலர் இருக்கிறாங்க. இந்த கவுன்சிலர் வேலைங்கிறது தெரியும் உங்களுக்கு, ராத்திரி பகல் பார்க்காம போய் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது. அப்போ அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு முழு உடற்பரிசோதனை, மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணி
அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம்னா, ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உனக்கு சர்க்கரை இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை இதை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிற ஒரு அறிவுறுத்தல் அடங்கிய ஒரு புத்தகத்தை அவங்களிடத்தில் தந்து விட்டோமானால் அந்த 155 பேருமே அடுத்து இந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க உடல் நலனை அவர்கள் அக்கறையோடு கவனித்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று அவரிடத்தில் கேட்டேன். அப்போ அவர் சொன்னது, எனக்கு மாநகராட்சி ஒரு 10 பைசா கூட தர வேணாம், இதை நான் இலவசமாக செய்கிறேன் என்று சொல்லி மருத்துவமனை வளாகத்திலேயே ஒரு பெரிய பந்தல் அமைத்து அதில் 155 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களையும் வரவழைத்து 155 பேருக்கும் மாஸ்டர் செக்அப் பண்ணி ஒவ்வொருத்தருக்குமா அவங்களோட அந்த செல்ஃப் ஹிஸ்ட்ரியை ஒரு புக்காகவே போட்டு தனித்தனியாக கொடுத்தார். இது அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடியும் நடந்ததில்லை, மாநகராட்சி வரலாறுல அதுக்கு பின்னாடியும் இது வரைக்கும் நடந்ததில்லை. அந்த மக்கள் பிரதிநிதிகளை காப்பதற்கு இந்த மருத்துவமனை நிர்வாகம் எடுத்துக்கொண்ட அக்கறை உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சிக்குரியது. அதில் அந்த 155 பேர் அப்போ கவுன்சிலராக இருந்தவங்களாம் அப்போ வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் துணை முதல்வர் இன்றைய முதல்வர் அவர்களிடத்தில் போய் பில்ராத் மருத்துவமனை எங்களுக்கு மாஸ்டர் செக்அப் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய மருத்துவ அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக சொன்னாங்க. இதை சொல்வதற்கு காரணம், இது மாதிரி எல்லா நேரங்கள்லையும் மாநகராட்சி நிர்வாகம் என்பது ஒரு ஏழை எளியவர்களுக்கான ஒரு அடித்தளம் செய்து தருகிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்போடு இந்த பில்ராத் மருத்துவமனை இணைந்து பல்வேறு காரியங்களை செய்தது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. இந்த மருத்துவமனையின் வரலாறு குறித்து அறிவிப்பாளர் அவர்கள் இங்கே சொன்னார்கள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மதத்திற்குரிய நினைவில் வாழும் மருத்துவர் ஜெகநாதன் அவர்களால் தொடங்கப்பட்டு இன்றைக்கு ஒரு 5 லட்சம் பேர் இந்த மருத்துவமனையின் மூலம் மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மகத்தான விஷயத்தை சொன்னார்கள். அதுவும் கூட ஒரு 30 படுக்கைகளுடன் தொடங்கிய அந்த மருத்துவமனை இன்றைக்கு ஒரு 350 படுக்கைகளுடனான மருத்துவமனையாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தையும் சொன்னார்கள். நிச்சயம் இந்த வளர்ச்சி என்பது டாக்டர் ராஜேஷ் அவர்களை பொறுத்தவரை அவருடைய திறமையான நிர்வாகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு அங்கீகாரம் என்றே கருத வேண்டும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய MK மோகன் அவர்கள் இந்த மருத்துவமனை குறித்து தொடர்ந்து பேசுவார்கள். அவர் அப்பொழுது மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தார், இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கூட என்னிடத்தில் முதலில் கேட்டது மருத்துவ நிர்வாகம் கேட்கவில்லை, சட்டமன்ற உறுப்பினர் தான் கேட்டார். நீ அந்த ஆஸ்பத்திரிக்கு வரணும், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குனாரு. நான் சொன்னேன் வரேங்க அப்படின்னு. அப்போ எந்த இடத்துல வென்யூ எங்கன்னு கேட்டேன். ஹாஸ்பிட்டல் இல்லை, தாஜ் ஹோட்டல்னார். அது என்ன தாஜ் ஹோட்டலில் நடத்துறீங்களா? இல்லை, ராஜேஷை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கிராண்டாக பண்ணணும்னு நினைப்பார், அதனால் இது கிராண்டாக பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் மருத்துவர்கள் பெரிய இந்த மருத்துவமனையில் ஒரு உயிரை துச்சமென மதித்து வேலை செய்கிற ஒரு விஷயம் தானே அது. அந்த மாதிரி வேலை செஞ்சவங்களை பாராட்டணும், அவங்கள சிறப்பிக்கணுங்கிற எண்ணம் டாக்டர் ராஜேஷுக்கு இருப்பதால் அதை ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அங்கன்னார். அவரும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சில காரணங்கள் அது வர முடியவில்லை என்றாலும் அவருக்கும் என்னுடைய இந்த வாய்ப்பை பெற்றுத்தந்தமைக்காக மரியாதைக்குரிய திரு மோகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பேசும்போது பெருமதிப்புக்குரிய மருத்துவர் இளங்குமரன் சொன்னார். இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் என்பது உலகம் முழுக்க பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இந்தியாவில் வெளியில் தெரிய ஆரம்பித்ததே தமிழகத்தில் தான் முதலில் என்று சொன்னால் அதிலே மிக இருக்காது. மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் இதற்கான ஒரு சட்டத்தையே உருவாக்கியவர். அது மட்டும் இல்லை, மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வரும் அவருடைய துணைவியாரும் அந்த முதல்ல அவருடைய உடல் தானத்தை தந்தது என்பது முதல்ல ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழகத்தில் அந்த உடல் தானம் தந்தது என்பதும் தமிழகத்தில் தான். அதுவும் இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மட்டும்தான். இதுக்கப்புறம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சுதான் நிறைய சிறுநீரக அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டு, அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வேகமாக நடைபெற தொடங்கியது. குறிப்பாக இதற்கு முன்னால் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைன்னா ஒன்று லண்டன் போனோம், அமெரிக்கா போனோம், அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஒரு சமீப காலமாகத்தான் சென்னையில் 1-2 மருத்துவமனைகள் இச்சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பில்ராத் மருத்துவமனை அந்த 2-3 மருத்துவமனைகள் அந்த பட்டியலில் பில்ராத்தும் இணைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிக்கான அடையாளம்.
அது இப்போது அந்த அந்த வகையில் சென்னை ஏற்கனவே இது ஒரு மருத்துவ கட்டமைப்புள்ள ஒரு சிறந்த மாநகரமாக இருந்து கொண்டிருக்கிற சூழலில் இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஒரு தனிப்பிரிவும் இங்கே தொடங்கப்படுவது என்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய மருத்துவர் இளங்குமரன் சொன்னார், சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் அரசு மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனை கல்லூரிகளிலும் இது போன்ற மாற்று அறுவை சிகிச்சை மையங்களை தொடங்கிட வேண்டும் என்று சொன்னார். அதுக்கான இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்தவரை ஏற்கனவே ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று இருக்கிறது. அண்மையில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு 250 கோடி ரூபாய் செலவில் ஒரு 8 ஏக்கர் நிலப்பரப்பில் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனை வளாகத்தில் இது போன்ற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்றை கட்டுவதற்கு இன்றைக்கு முடிவெடுத்து அறிவித்தார்கள். அண்மையில் அறிவித்தது மட்டுமல்ல, அதற்கான கட்டுமான பணிகளுக்கான டெண்டர்கள் இன்றைக்கு முடிவாகி கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்பட்டு சென்னையில் இன்னும் ஒரு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை ஒன்று சென்னையில் வரவிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இன்றைக்கு 25 மருத்துவ கல்லூரிகள் அரசின் சார்பில் இருந்து கொண்டிருந்தாலும் இன்னும் ஒரு 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கான அந்த கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவும் கூட 2011 பிப்ரவரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோதுதான் தமிழகத்தை பொறுத்தவரை மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் அரசின் சார்பில் என்கின்ற ஒரு மகத்தான அந்த திட்டத்தை கொண்டு வந்து அன்றைக்கு ஒரு 6 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கான அனுமதியினை ஒன்றிய அரசிடமிருந்து பெற்று நடைமுறைப்படுத்த தொடங்கினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளின் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை பொறுத்தவரை இப்போது இந்த கடந்த 5 மாத கால 4.5 மாத கால திமுக ஆட்சியில் வேகப்படுத்தப்பட்டு அந்த பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு 2 முறை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நானும் டெல்லிக்கு சென்று ஒன்றிய அரசின் அமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி அந்த மருத்துவ கல்லூரிகளின் கட்டுமான பணிகள் ஓரளவுக்கு முடிவுற்றிருப்பதால் மாணவர் சேர்க்கை என்பது இந்த ஆண்டே வேண்டும், அதற்காக நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆய்வுக்கு முதலில் அலுவலர்களை அனுப்பினார்கள். ஆய்வு முடித்து அவர்கள் அதற்கான அறிக்கையை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசும் அநேகமாக இந்த கல்வி ஆண்டிலேயே ஒரு கல்லூரிக்கு 150 மாணவர்கள் என்றாலும் கூட 11 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. 11க்கும் 11 150 ஒரு 1650 மாணவர்களை புதிதாக இந்த ஆண்டு சேர்ப்பதற்கான அந்த வாய்ப்பும் இருக்கிறது. அதற்கான பணிகள் அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மருத்துவர் இளங்குமரன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயம் தமிழகத்தில் இருக்கிற அந்த 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகள் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் இது போன்ற ஒரு மாற்று உறுப்பு மாற்று சிகிச்சை மையங்களை எல்லா இடங்களிலும் ஏற்படுத்துவதற்கான அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ரிவ்யூ மீட்டிங்கிலும் அதிகாரிகளிடத்தில் அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் நடைபெற்று முடிந்த அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட 110 அறிவிப்புகள் இந்த துறையின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. 110 அறிவிப்புகளும் தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு, தமிழகத்தின் மருத்துவ நிலையை உலகறிய செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்மையிலே கூட கடந்த மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளி என்கின்ற ஒரு இடத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த மக்களை தேடி மருத்துவம் என்பது தமிழகத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் அதிகமாக மரணம் அடைந்தவர்களுடைய அந்த சதவீதத்தை ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 60% பேர் இறப்பு எய்தியதன் காரணம் என்பது நீரிழிவு நோயும் அந்த உயர் இரத்த அழுத்த நோயும் இப்படி இருந்தவர்கள் தான் அதிகம் பேர் அந்த மரண எல்லைக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அதற்கு அந்த ஏழை எளியவர்கள் செல்வதற்கான காரணம் என்பது கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த மருந்து மாத்திரைகளை வாங்கி உட்கொள்ள முடியாத ஒரு சூழல். கிராமப்புறங்களிலே எல்லாம் இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு இந்த உயர் இரத்த அழுத்த நோயும் நீரிழிவு நோயும் உள்ளவர்கள் நோட்டு புத்தகங்களை கொண்டு சென்று மருத்துவமனைகளில் காட்டி மாத கணக்கில் அந்த மருந்துகளை வாங்கி வீட்டுக்கு வருவார்கள். அதுக்கு பேர் நோட்டு மாத்திரைன்னு பேர். இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கும் டயபெட்டிக்கும் கொடுக்குற மாத்திரைக்கு பேர் கிராமங்களில் நோட்டு மாத்திரைன்னு பேர். அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இந்த 1.5 வருஷமாக கொரோனா வந்துட்டதால போக்குவரத்து பொது முடக்கம் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களின் காரணமாய் மக்கள் நடமாட்டம் குறைந்து போன நிலையில்
மருத்துவமனைகளுக்கு வந்து மருந்து மாத்திரைகளை வாங்கி சென்று உட்கொள்ள முடியாத அந்த சூழல் ஏற்பட்டதால் நிறைய பேருக்கு இந்த ஹைப்பர் டென்ஷனும் டயபெட்டிக்கும் தாறுமாறாயிடுச்சு. இந்த தாறுமாறானவங்களுக்கு இந்த கொரோனா வருகிற போது அதிகபட்சமாக இறப்பு என்பது அவர்களை நோக்கியே இருந்தது. எனவேதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வீடுகளை தேடி சென்று அந்த மக்களை கண்டறிந்து யாருக்கெல்லாம் நீரிழிவு நோய் இருக்கிறது, யாருக்கெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறது, யாருக்கெல்லாம் பேலியேட்டிவ் சிகிச்சை தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் டயாலிசிஸ் தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் பிசியோதெரப்பி தேவைப்படுகிறது, அவர்களுக்கெல்லாம் நேரடியாக வீடுகளுக்கே தேடி சென்று இந்த மருத்துவத்தை செய்வது மட்டுமல்ல, மருந்துகளையும் இலவசமாக ஒரு கொடுக்கிற திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தின்படி இன்று காலை வரை இந்த ஒரு மாத காலத்தில் 9,74,000 பேர் இன்றைக்கு அந்த சிகிச்சையின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். நாளை நிச்சயம் அது 10 லட்சத்தை தொடவிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 50,000 பேரை 60,000 பேரை கண்டறிந்து அந்த மருந்து மாத்திரைகளை தருகிற நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை நிச்சயம் அது 10 லட்சத்தை தொடவிருக்கிறது. அதிலும் இன்னொரு உச்சமான ஒரு விஷயம், இதுவரை மக்களை தேடி மட்டுமே போய் அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மருத்துவமும் மருந்துகளும் கொடுக்கிற காரணத்தினால் அந்த தினந்தோறுமான அந்த எண்ணிக்கை என்பது 1.5 மாத காலமாகிறது. இந்த 10 லட்சம் என்பது 1 கோடி பேரை தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற இலக்கோடு இந்த பயணம் தொடங்கி இருக்கிறோம். இந்த 1 கோடி பேரை தேர்வு செய்து அவர்களுக்கான இந்த இலவச மருத்துவத்தை வீடு தேடி அளிக்கிற அந்த நிகழ்வு நிச்சயம் 2-1.5 ஆண்டுகளில் முடிவுடுகிற போது ஆண்டுக்கு இந்த நான் சொன்ன இந்த தொற்றா நோய்களினால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 5 லட்சம் பேர் வரை தமிழகத்தில் இருக்கிறார்கள். இந்த தொற்றா நோய்களின் இறப்பு என்பது நிச்சயம் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் சரிபாதியாக குறையும் அல்லது அதற்கும் கீழே கூட குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான நடைமுறைகளை தமிழக அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நாளை காலை கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காலதாமதமானதற்கு இன்னொரு வேலையும் இருந்தது. பக்கத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நாளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு வருகிற நோயாளிகள் அந்த பார்வையாளர்கள் நோயாளிகள் எல்லாம் யாரெல்லாம் 18 வயதை தாண்டியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் அந்த டெஸ்ட் எடுத்துக் கொள்வதற்கும் 30 வயதை கடந்தவர்களுக்கு அந்த டயபெட்டிக் டெஸ்ட் எடுப்பதற்குமான ஒரு மையத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாளை தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். நாளை இங்கே தொடங்கி வைப்பதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முழுவதும் இருக்கிற மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டு இந்த மக்களை தேடி மருத்துவத்திற்கான பயனாளிகளை இங்கே தேர்வு செய்து அந்த திட்டத்தில் சேர்க்கிற ஒரு புதிய நடைமுறை நாளை தொடங்கப்படவிருக்கிறது. அதற்கான விழா ஏற்பாடுகளை தான் இப்பொழுது போய் நான் செய்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு காலதாமதமாக வந்திருக்கிறேன். எனவே நிச்சயம் திரு இளங்குமரன் அவருடைய லட்சியம் அரசு மருத்துவமனைகளிலும் இதுபோல் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகள் வேண்டும் என்கின்ற அவருடைய ஆவலை தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய ஆவல் தான் மரியாதைக்குரிய டாக்டர் ராஜேஷ் அவர்களுடைய ஆவலாகவும் இருக்க முடியும் என்பதை நாங்கள் நன்றாகவே அறிவோம். அவர் என்னதான் தனியார் மருத்துவமனை என்று நடத்தி கொண்டிருந்தாலும் ஏற்கனவே மாநகராட்சி நிர்வாகத்தோடு இணைந்து ஏழை இளையவர்களுக்கான அந்த மருத்துவ சேவை செய்வதில் சென்னையில் அந்த முன்னிடத்தில் இருக்கிற அதாவது முதல் 3-4 இடங்களில் இருக்கிற ஒரு மருத்துவமனையை சேர்ந்தவராக அவரும் இருக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியான நிலையில் இந்த புதிய அமைப்பை இங்கே தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். இதற்கான வாய்ப்பை தந்ததற்கு நன்றியை கூறுகிறேன். வணக்கம், நன்றி. Thank you, sir, Honorable Minister, for coming and gracing the occasion. நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். பட் ஃபார் த பேஷண்ட் அண்ட் ஃபார் த டாக்டர் இட் இஸ் ஆக்சுவலி எ மிரக்கல். எஸ், இது வந்து ஒரு அதிசயம் தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையை நம்ம செய்ய முடிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறளில் சொல்லியிருக்காங்க, தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல், which means nothing is impossible for the team which actually plans and executes. ஸோ அதுதான் நடந்தது. டாக்டர் ஜெகநாதன் கிரேட் டாக்டர், அவர் ட்ரீம் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன் which is ably led by Dr. Rajesh, MD, and CEO Dr. Kalpana. They both had the vision and the energy to drive the doctors to push and provide all the advanced care. And liver transplantation happens to be the latest edition, for which I feel very happy, and I'm actually very privileged because I stand here representing my entire team.
உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் முன்னாடியே சொன்னேன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிறது ஒரு சர்ஜனோ இல்லை ஒரு டாக்டரோ செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் அல்ல. இது ஒரு பெரிய டீம் செய்யக்கூடியது. இதில் ஒவ்வொருத்தருடைய பணியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த அறுவை சிகிச்சை செய்கிற அந்த ஒரு நிபுணரோடது மட்டும் இல்லாமல், இன்ஃபேக்ட் அந்த பிரெயின் டெட் டோனரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஃபேமிலியை கவுன்சில் பண்ண டாக்டர்ஸ் எங்கள் டீம் இருக்காங்க, அதை மேனேஜ் பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ண எங்கள் டீம் இருக்குது, பேஷண்ட்ஸ்க்கு அனஸ்தீஷியா கொடுத்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் கொடுத்த டாக்டர்ஸ் டீம் தனி, இது இல்லாமல் சப்போர்ட் டீம் எங்களுடைய வெரி எஃபிஷியன்ட் நர்சஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், டயட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே I'm very thankful for making it very successful, and I promise Dr. Rajesh that this will not be the first, this will be the first of many. And இந்த தருணத்தில் நம்ம முதல்ல அமைச்சர் இருக்காரு, அவருக்கு நான் சொல்ல விரும்புவது, தமிழ்நாடு வந்து மருத்துவ துறையில் மிகவும் முன்னோடியாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக அதுலேயே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி நம்ம மாநிலம் தான் இதற்கு மிகுந்த முன்னோடி மாநிலம். எதனால்? ஒன்று, அந்த நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் we are all at the last end providing the medical care to the patients, but the architects of modern care are actually leaders like you, sir. இன்னைக்கு நம்ம தமிழ் மக்கள் இவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர்லேருந்து இருந்த பல்வேறு தலைவர்கள் எல்லாரும் தீட்டிய அந்த திட்டம் தான். நாட் ஒன்லி இந்த அரசு இதற்காக ஒரு மருத்துவம் செய்யக்கூடிய அந்த லாஸ் மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் தி சிஎம் ஸ்கீமில் நம்ம ஈவன் ஒரு ஏழையான ஒரு நோயாளிக்கு கூட நம்ம கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும், அந்த சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த முதல் திட்டத்தை கொண்டு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்கிற மாநிலம் நம்ம தமிழ் மாநிலம் தான். இது எல்லாத்துக்காகவும் உங்களுக்கு பெரிய நன்றி சார். அண்டு டிரான்ஸ்பிளான்டேஷனோட அக்செப்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, டாக்டர் கல்பனா சொன்னாங்க முன்னாடியே, அதாவது இதுக்குண்டான நிபுணர்கள் குறைவாக இருக்குங்கிறது. அது டெஃபினெட்லி எஸ். அந்த ஆக்சசிபிலிட்டி டு பேஷண்ட்ஸ், இன்றைக்கி தேனியில் இருக்கிற ஒரு நோயாளி இந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ளணும்னா வேறு ஊருக்கு போகணும், அது எந்த ஊரில் அது அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் கூட அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கூட சம்டைம்ஸ் அது தெரியாமல் இருக்குது. அதனால் ஆக்சசிபிலிட்டிங்கிறது ஒன்று குறைவாக இருக்குது. 2வது, அஃபோர்டபிலிட்டி. டெஃபினெட்லி எஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம மாநிலத்தில் அந்த ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு நோயாளியும் இந்த மருத்துவ சிகிச்சையை செய்த முடியுங்கிற அந்த இது இருக்குது. டெஃபினட்டாக இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கணும், குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கணும். அப்போ தான் மக்களுக்கு இந்த மருத்துவ முறை மேலே மிகுந்த நம்பிக்கை வந்து, இன்ஃபேக்ட் உறுப்பு தானம் கூட அப்போ தான் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆக முடியும். அதற்குண்டான வழிமுறைகளும் கண்டிப்பாக நம்ம அமைச்சர் செய்வாங்கிறது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குது. வந்திருக்கும் எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. மை சீனியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன், தேங்க்யூ மை என்டையர் டீம். நம்ம எந்த பாகம் இருக்குங்கிறத கால்குலேஷன் பண்ணி, ரேடியாலஜி சிடி ஸ்கேன்ஸில் கால்குலேட் பண்ணி அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம பிரித்து சர்ஜரி பண்ணுறது. அது வந்து லிவிங் டோனர் ஆப்ரேஷன். ஆரோக்கியமாக இருக்குது, உயிரோடு இருக்க ஒருத்தவங்க அவங்க ஒரு பாகத்தை கொடுக்குறது. 2வது, நீங்கள் சொன்ன மாதிரி உறுப்பு தானம் செய்கிறது, முழு உறுப்பையும் தானம் பண்ணுறது வந்து இந்த மூளைச்சாவு அடைஞ்சவங்க. மூளைச்சாவுங்கிறது ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஹார்ட் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரெயின் டெத் ஆகிருக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு நோயாளியை ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த நோயாளியுடைய உடலில் இருந்து உறுப்புகளை எடுத்து இன்னொரு நோயாளிகளுக்கு கொடுக்க முடியும். அந்த நிலையில் நம்ம முழு கல்லீரலையே எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இருக்குங்க. நம்மளுடைய முதல்வர் காப்பீடு திட்டத்தில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து கம்ப்ளீட்லி கவர்டு. நோயாளி எவ்வளோ ஒரு ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு முழுமையாக அதில் கவர் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை முடிஞ்சு 2 வருடங்களுக்கு இந்த நோயாளிகளுக்கு தேவையான எல்லா மருத்துவங்கள், மெடிசின், மெடிக்கல் கேர் எதுவாக இருந்தாலும் அந்த மருத்துவமனையில் செய்ய முடியும். நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எந்த ஒரு மருத்துவ முறையுமே முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்து அப்படின்னு வர்றது தான். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப இல்லை. நான் சொன்ன மாதிரி
ஏன் இன்னும் எல்லாராலையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியலங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். எல்லாராலையும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். இப்போ 45 lakhsங்கிறது இட் இஸ் நாட் இன் அ நார்மல் சுச்சுவேஷன். இன்ஃபேக்ட் நிறைய நோயாளிகளுக்கு நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது அந்த அளவுக்கு செலவு ஏற்படுறதே கிடையாது. நம்ம பேக்கேஜ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது இன்ஃபேக்ட் பில்ரோத் ஹாஸ்பிட்டலில் 18 லட்சங்கிறது தான் நம்ம ஏற்பட்டிருக்க லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் காஸ்ட் ஃபார் மோஸ்ட் பேஷண்ட்ஸ். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் நார்மலாக குணமாய் வர நோயாளிகளுக்கு 18 லட்சத்தில் நம்ம கண்டிப்பாக செய்ய முடியும். அது மாதிரி இல்லாமல் நான் டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி அதுவும் அஃபோர்ட் இல்லாதவங்களுக்கு ஆமாங்க எஸ் இல்லை, அதாவது எங்கேயும் வந்து லிவிங் டோனருங்கிறது அவங்களுடைய உறவினராக தான் இருக்க முடியும். அவங்கள உறவினராக இல்லாத யாரும் வந்து டொனேஷன் பண்ண முடியாது. ஸோ அதை அவங்க நோயாளியோட உறவினர்கள் தான் வரப்போகிறாங்க. நம்ம மூளைச்சாவடைஞ்சவங்கிறது அவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்து அந்த நோயாளிகளுக்காக தானம் பண்ணுறது அது யாராக வேணா இருக்கலாம். Sir, please use your mic. முக்கியமாக இப்போ நம்ம சோஷியல் மீடியா நம்மளுடைய விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காசஸ்க்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த க்ரௌட் ஃபண்டிங்கிற அந்த சமூக வலைதளங்களில் இந்த நோயாளிகளோட ஒரு மருத்துவ கேஸை எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணி அதன் மூலிமா வர ஃபண்டிங் மூலயமா நிறைய டிரான்ஸ்பிளான்ட் டெஃபினட்டாக நடக்குது. குறிப்பாக குழந்தைகளில் இந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்கோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. Directly it helps the patient. Yeah, definitely. கண்டிப்பா பண்ணுவோம். Yeah, Billrothலயே அந்த facility is definitely available. So there is a visible gap between the requirement and the available donors. Yes. How do you bridge it? Yeah, so very important question. Liver transplantation on an average is estimated to be required in 25,000 patients every year, whereas in all over India maybe 2,500 to 3,000 operations are only done. So why? It is not only because of unaffordability or people not being able to travel to places where this is available, but definitely the donor organ availability. The family is ready to even pay and get the transplant done. They have come, reach the right doctor at the right time, but still the operation cannot happen if there is no donor. So the main way that we are bridging now in our country successfully is to use a living donor. If there is a suitable living donor between 18 to 55 years, compatible blood group, and there are several stages of investigations. If in all of those investigations they are found to be fit for liver donation, they can be taken up for donation and the transplantation. And yes, what the need of the hour is to increase the awareness about organ donation. Dr. Chakravarti is our intensivist. He played a very vital role in this transplant because he has identified the donor at the right time. He has counseled the family regarding the stage of the donor. He has also maintained the donor in a status that is suitable for organ donation, and the organs remain healthy till the time the organs are retrieved. So his point is that we need to increase the awareness about organ donation. So making any efforts to spread the word? Yes. Billroth Hospital recently, during the organ donation awareness week, had a very big awareness event, not only in the hospital, in the surrounding areas also, to create where there are donor pledges, a lot of donor pledges done not only from the hospital employees themselves, but anybody who came to visit the hospital, they have pledged the organs. There was a selfie booth that was set up just to increase the awareness among people. Could you also throw some light on this disease among children and how far you have been successful in identifying them? In identifying liver disease in children? Yeah. So liver disease in children, the most common is a developmental disorder called biliary atresia, where the bile ducts are not developed well, and as a result, the liver gets completely damaged and the child goes into liver failure. This situation can happen even as early as 1 month of the child's life, and they will need transplant to save their life. And it is very heartwarming that a transplant can save the life of the child and make the child to live the entire life. You may be just transplanting only a small segment of left lateral lobe from one of the parent to the child, and the child grows up with the liver. The liver, as you all know,
liver also grows up, and there is no end limit for the transplanted liver. It can keep on continuing to live and grow like a normal liver. One last question, sir. COVID and liver transplantation. Yeah. So there was a huge COVID wave in the first wave that we had. At that time, definitely the transplant surgeons had a lot of apprehension because we all know to fight infection we need immunity. And in transplantation we give immunosuppression, where to avoid the rejection of the transplanted liver, we give medicines to suppress the patient's immunity. And we were thinking whether it will adversely affect the COVID infection and the outcomes. But all over the world, before COVID reached India, it was rampant in places like Italy and US. The experience was they did not stop transplanting. They have not stopped transplant even during the first wave or the second wave all over the world. And similarly, in our country also, we have not stopped transplant, but we have made very strict regulations on how to transplant these patients. Whether these patients were admitted, initially during the first wave, they were admitted 1 week prior so that to avoid exposure during the before transplant. And there were no attenders allowed. All the staff who were attending to these patients were screened for COVID. And very recently, we have made a rule that all of the staff that attended should be vaccinated against COVID. And successfully, I would say, definitely, because transplant surgery is like a life-saving and an emergency surgery. We cannot postpone it. Liver transplant at least. Kidney transplant, the patient has an option of dialysis. But liver transplant has to be done. And unfortunately, there are several patients who failed to come to medical care, who came to us with very advanced liver failure just because they kept postponing because of COVID. But we can be very assured that it is very safe to transplant even during a peak of COVID. Example, we have done a patient in our hospital. Simultaneously, Billroth, you know very well, we are treating many COVID patients. In our center, we are treating COVID. Simultaneously, we have done a transplant successfully. So we are kept on our protocol. Definitely, we can do a good job. I think transplant is a life-saving surgery. We should not wait for COVID after. Yes. சார் அடுத்து இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லேயும் வந்து இப்போ இம்யூனிட்டி பவர் இது பண்ணுறாங்க டேப்லெட் லைஃப் லாங் இருக்கணும் முக்கியம். சாரிங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல இம்யூனிட்டியை கம்மி பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் வந்து லைஃப் லாங் எடுக்க வேண்டியிருக்கும். லைஃப் லாங் எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது நம்ம வந்து ஆரம்பத்தில் அந்த இம்யூனிட்டி சப்ரஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் ஒரு 3 types and a little higher dosage எடுப்போம். And body கொஞ்சம் கொஞ்சமாக starts adapting. At the stage, we decrease the number of medicines. Within a year, அந்த 3 type of medicineங்கிறது ஒரு டேப்லெட்டாக குறைஞ்சிடும். And the dosagesம் குறைஞ்சு so body remains equilibrium where immunity is not so much suppressed that they will get infection. At the same time, நம்ம பாடி வந்து அந்த transplanted liver ரிஜெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு ஈக்குலிபிரியம்ல we are able to successfully do and they lead a normal life. In fact, 3 to 4 months after a liver transplant, several patients நம்ம உங்களுக்கு சொன்னாதான் தெரியும் அந்த அளவுக்கு they regain their complete health and vitality. So it is not just a life-saving operation; it gives a normal life to the patient. So, like I was explaining earlier, during a transplant surgery, there are myself, Dr. Sivaraj, Dr. Shankar, and several of our team members are not able to come because yesterday we had a transplant. They are all attending to the patient. So at least 4 to 5 trained senior surgeons are involved in a liver transplant surgery. And from the anesthetic side, there are almost 3 to 4. Here we have Dr. Kulashekar, Dr. Rangarajan, Dr. Suresh, and like I said, other people are back home in the hospital. And intensive care team, most of it is being covered by the liver transplant anesthetists themselves. And apart from that, like I said, the huge team of multi-specialty doctors, all of them need. So transplant patients very frequently require a consultation by a cardiologist, a nephrologist, and so all these specialists also play a very important role. Apart from that, the biggest role is of the nurses. Definitely nurses are the caregivers at the patient end. So we need very trained and very committed nursing care and physiotherapist, dietitian. So it's at least a team of 40 people in any hospital to do successful liver transplantation. Thank you. Any more questions? One last question. Sir, இதே ஆப்ரேஷன் ஃபாரின்ல பண்றதுக்கும் Yes, sir. இந்தியாவில் பண்றதுக்கும் என்ன காஸ்ட் வைஸ் என்ன சார் டிஃபரன்ஸ்?
Definitely. Yeah. So it takes at least $1 million in the US, even in the current situation. As you can see, it is like 6 crore rupees. India, if 18 lakhs, we have been able to do it in Billroth Hospital. So that is a huge difference. Financially, we cannot compare with the Western world and what is being done in our country. Definitely, international patients, lot of them already are definitely traveling. This COVID situation has actually reduced. Otherwise, especially the Southeast Asian nations, Sri Lanka, Nepal, Burma, and the countries, all of them, even African countries, several countries, all of them, the nearest and the safest and definitely the cheapest location to have a successful liver transplant would be India. WHO சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து டொனேஷன்ஸ் எல்லாம் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. Yes, sir. அந்த மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷனில் WHO பார்ட் என்னவா? Sir, Director WHO ஓட main role பார்த்தீங்கன்னா they have 6 health awareness days in the entire annual calendar. அதில் tuberculosis அந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது, AIDS அந்த மாதிரி. அதில் they have given a very important role for hepatitis awareness. So World Hepatitis Day, July 21st is being created world over awareness programs நடத்துறது, அதுக்குண்டான ஃபண்டிங் பண்ணி ப்ரோக்ராம் நடத்துறதெல்லாம் World Health Organization does a great job. Apart from that, several local and regional organizations take a huge role in creating. For example, நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா Indian Society of Gastroenterology, Liver Transplant Society of India, இந்த மாதிரி அசோசியேஷன்ல எல்லாம் இதுக்குண்டான எல்லா அவேர்னஸ் இஷ்யூஸ் ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். மூளைச்சாவு அப்படின்றது வந்து ஆக்சிடென்ட்ல வரதா ஜென்ரலாக வரக்கூடிய ப்ராசஸ். டாக்டர் சக்கரவர்த்தி, brain dead அது வந்துட்டு most of the things will be in road traffic accident இருக்கும். பட் நேச்சுரலாக ஆனால் சம்டைம்ஸ் நோயாளிகளால் பிபி ஜாஸ்தி ஆகிட்டு ஒரு இன்ட்ரசிபிள் ப்ளீட் ஆனதுனால கூட பிரெயின் ஃபங்க்ஷன் கம்மி ஆகிட்டு கூட அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏதாவது தனி செக்ஷன் இருக்குமா? நமக்கு அதுக்கான ஒரு பாலிசியே இருக்கும், ஹாஸ்பிட்டல் பாலிசி இருக்கும். அது வந்து எண்ட் ஆஃப் லைஃப் இந்த மாதிரி பிரெயின் டெட் ஆன் பேஷண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்காது. எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன சர்டிஃபை பண்ணி என்னென்ன டெஸ்ட் பண்ணி அவங்க ஃபிட் ஆக முடியும் ஆர்கன் டொனேஷன் நம்ம சர்டிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறமா அன்பயாஸ்டாக அந்த பேஷண்ட் வந்து ஹார்ட் மட்டும்தான் வேலை செய்யுது, பட் திரும்பி வரமாட்டார்ன்றது வந்து 100% கன்ஃபர்மேட்டரி பண்ணதுக்கப்புறமா தான் அது ஆர்கன் ரிட்ரீவலுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Thank you, doctors. Press members, I hope all your questions have been answered. Thank you so much, doctor. Let's give a huge round of applause for the doctors for their time. இங்கே உட்கார்ந்து நமக்காக இவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக அவங்க புரியுற மாதிரி ஆன்சர் பண்ணதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.